ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம பிரியாணி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சா? எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, சோம்பு, கரம் மசாலாக்கு தேவையான எல்லாம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு பிடி கொத்தமல்லி, ஒரு பிடி புதினா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் தயிர் இந்த அளவுக்கு போடுங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. நெக்ஸ்ட்டு சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டுட்டு நல்லா கிளறி விடுக்கலாம். சிக்கன் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நல்லா வேகணும். இப்போது தேவையான அளவு கரம் மசாலாவும் அளவு மிளகாத்தூளும் போட்டுக்கணும். காஷ்மீர் மிளகாத்தூள் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் கலர் தெரியும். எல்லா பொடியும் போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விடவும். நல்லா கிளறவும், நல்லா சாறுற மாதிரி கிளறவும். இது நிறைய அரிசி போட்டால் இதே மாதிரி ரெண்டு கிளாஸ் ஊற்றணும். 2 கிளாஸ் ஊற்றணும். இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் அரிசி போடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொதி வரும்போது நல்லா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சு குக்கரில் போட்டுற வேண்டியதான். 3 விசில் வரவும் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்திருக்கு பிரியாணி. இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஓகே, டாட்டா, பாய் பாய்.